எப்பா ஒரு வழியா ஃப்ரெண்டு டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமே நாம போய் படுக்க வேண்டியதான். நேரம் எவ்வளவு ஆயிட்டு இன்னும் விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இந்த பையன் வீட்டுக்கு வந்தானா தூங்குனானா ஒண்ணுமே தெரியல. என்ன அண்ணன் இன்னும் தூங்கவே இல்லையோ? டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டா மணி? ஆமாண்ணே, டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சு இன்னும் அடுத்த கல்யாணத்துக்கு அடுத்த டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, வீட்டுல வச்சு ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு சில பேர் வீட்டுக்கு வருவாங்க அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு? இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாதான் வீடு கல்யாண வீடு மாதிரியே இருக்கு. அதுலயும் நீங்க எல்லாம் வந்ததுனால வீடு இவ்வளவு கலகலான்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்படியே இருக்காது. சிவகாமி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காவ. எல்லாரும் பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்கேதான் தங்க வச்சிருக்கோம். ஆமா, அவங்களும் இங்க தங்க வச்சிருக்கலாம்ல. அவங்கள அங்க கூட்டிட்டு போய் தங்க வச்சா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப வீடு பூரா நம்ம ஆட்கள் தான் இருக்கோம். அவங்க வீட்டுல யாருமே இல்லைல்ல. அவங்க தனியா இருக்கிறது தான் நல்லது. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் இருக்கிறதுனாலதான் நான் இப்போ ஒரு வேலை ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டா எல்லாரும் கூட மாட வேலை பண்ணி வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அவங்க அப்படி கிடையாது. வந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அவங்க திருப்பி போயிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லவே வேண்டாம். என்ன வேலை இருந்தாலும் இழுத்து போட்டு செஞ்சிருவாங்க. ஆமா, உரிமையா அவங்களே கேட்டு எடுத்து எல்லாம் செய்யறதுதான் எனக்கு பிடிக்கும். மற்றபடி வந்தோமா சொந்தக்காரா இருந்தாலும் கெஸ்ட் மாதிரி இருந்துட்டு போகணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நானா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்தா ஓடி ஆடி என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செய்வேன். அங்கே இங்கேன்னு பொண்ணு பார்த்து மூத்தவனுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். மணி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். அப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்ல, ஏதோ உங்க ரெண்டாவது பையனுக்கு தங்கச்சி பொண்ணை தான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. யாரு? எனக்கு ஆள் யாருன்னு சரியா தெரியல பாத்துக்க. அண்ணே, இந்த விஷயமா நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் நினைச்சேன். ஏற்கனவே நான் பேசிட்டேன் நம்ம தங்கச்சி கிட்ட. நீ யாருன்னு சொல்லுப்பா, எனக்கு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அண்ணே, நம்ம ராணி மகா மூத்தவா சத்யாவை தான் கேட்டிருக்கேன். என்னடே சொல்லுங்க, சத்யாவையா? ஆமாண்ணே, படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளை தான். கேட்டிருக்க கூடாது. ஆனா எங்களுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் பட்டுன்னு கேட்டுட்டோம். கல்யாணம் வைக்கணும்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க பையனும் இப்பதான் வேலையில ஏறி இருக்கான். ஒரு வருஷம் தான் ஆகுது. இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துல சத்யாவும் காலேஜ் படிப்பும் முடிச்சுட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருவாளா? ராணி கிட்ட பேசுனதுக்கு என்ன சொன்னாங்க? ராணி வீட்டுக்காரு இல்ல, இப்போதைக்கு சொல்லிதான் வச்சிருக்கோம். ராணிக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அதான் சிவகாமி கிட்ட இதுக்கு மேல கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டுக்காரவே என்ன சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போ கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, அப்ப வேணா ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம் டைரக்டாவே அப்படின்னு நினைச்சிருக்கோம். 2 பேர்கிட்டையும் டைரக்டா தான் கேட்டேன். யோசிச்சு பதில் சொல்லிக்கே, பிள்ளை படிச்சுட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ இப்பதானே 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்கா காலேஜ். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதை முடிச்சு வேலைக்கெல்லாம் போகணும், என் பிள்ளைய வேலைக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு ராணி எப்பவும் சொல்லிட்டு இருப்பா. எங்க போனாலும் படிப்பு இருந்தாதான் மரியாதை. அதனால என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சு அப்புறமா தான் நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னா. இப்போ உடனே நீங்க கேட்டதும் அவளும் என்ன சொல்லணும்னு தெரியாம தான் இருப்பா. என்ன ராணி உங்ககிட்ட இதை பத்தி எதுவும் பேசலையா? இல்ல, இப்பதானே வந்தேன், அப்புறமா பேசலாம் அப்படின்னு நினைச்சிருப்பா. இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரவே வந்துட்டு பேசலாம்னு நினைச்சாலே என்னமோ தெரியல. என்ன உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்களேன். நாங்க கேட்டிருக்க கூடாதோ? சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மணி. இந்த யோசனை எங்களுக்கே தோணலை. கண்டிப்பாக அவள் படிப்புலாம் முடிச்சிருந்தா நாங்களே கேட்டிருப்போம். படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசி அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்றபடி எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பையனை நான் நேரிலே பார்த்துட்டு உன் பையன் எப்படி வளர்த்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக பசங்க 2 பேரும் தங்கமான பசங்களாக தான் இருப்பாங்க. 2 பேரும் நல்ல வேலையில இருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன நீங்க கொஞ்சம் ராணிகிட்ட பேசி பாருங்களேன். எங்க 2 பேருக்கும் சத்யாவை நல்லா பிடிச்சிட்டு எங்க வீட்டு சின்ன மருமக சத்யாவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுது. கண்டிப்பா எங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க கிடையாது. என் 2 மருமகளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பேன். தைரியமா என் பையனுக்கு உங்க வீட்டு பிள்ளையே கட்டி தரலாம். அவ வீட்டுல இருக்கிறத விட இந்த வீட்டுல அவ சந்தோஷமா இருப்பா. அதுக்கு நான் கேரண்டி. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நான் வேணா பேசி பார்க்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே தான். இன்னே உடனேனால அவனும் ஒத்துக்கிட மாட்டான். பிள்ளை கண்ணு முன்னாடியே இருக்கு. சரி, பேச்சு முடிச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு எப்போனாலும் நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம்ல. அதனால தான். சரி, அவன் வரட்டும். அவங்க கிட்ட நான் பேசி பார்க்கேன். அப்புறமா வேணா முடிவு எடுத்துக்கலாம். பெரியவன் கல்யாணம் முடியட்டும், நம்ம போறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்புறம் 1 மணி பிள்ளைகிட்டையும் கேட்டு அவ சம்மதம் சொன்னாதான் நாங்க இதுக்கும் ஒத்துக்கிடுவோம். ஏன்னா எங்க ஆதிக்கும் நந்தினிக்கும் இப்படிதான் 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. என் மனைவி வேற பொண்ணு தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை வீட்டுல. ஐயா அப்படியா? என்ன சின்ன? ஒன்னும் இல்ல, உனக்கே தெரியும். இவ என் தங்கச்சி பொண்ணு பெரியவ ஜனனி வீட்டை விட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணா. ஆமா, அந்த விஷயம் கல்யாணம் கூப்பிட போகும்போது தான் எங்களுக்கே தெரியும். நம்ம இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கோம்ல, அதனால யாருக்கு அங்கே ஊர்ல என்ன நடக்கு யாது என்னன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அங்க போன அப்புறம் ராணியோ செல்வியோ தான் நம்ம கிட்ட சொன்னான். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா பையன் வீட்டுக்கு போனோம். வசதி கொஞ்சம் குறைவுனாலும் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டான். இல்ல, பையன் எல்லாம் ரொம்ப நல்ல பையன் தான், தங்கமான பையன் தான். ஆனா அம்மா அப்பாவுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிருக்கணும். எவ்வளவு வருஷமா இருந்தாலும் வெயிட் பண்ணி இருந்து அப்புறமா கல்யாணம் பண்ணிருக்கணும். திடீர்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாவ. ஆமா, அப்படி பண்ணிருக்க கூடாது. அது கஷ்டமான விஷயம் தான். பெத்தவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆமா, அதுலயும் அவ ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவ. கல்யாணம் ஆகி அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்ததுனால ரொம்ப பாசம் கொடுத்து தான் வளர்த்தாவ. நந்தினி கூட 2வது தான். ஜனனியனா அவங்க 2 பேருக்கும் உயிர். அவ இப்படி பண்ணிட்டு போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
அதுலயும் என் பொண்டாட்டி குவாரி கொஞ்சம் ஓவரா கௌரவம் பாப்பா, பெரியவ இப்படி பண்ணிட்டு போனா அதனால பேர் வந்துரும் அப்படி இப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் தையத்தக்கான குதிச்சிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி நந்தினி தான் என் வீட்டு மருமகான்னு சொல்லிட்டு இருந்தா. என் பையனும் அதேதான். என் பையனும் ஜனனி வீட்டுக்காரவிலும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவனும் ஹெல்ப் பண்ணிருக்கான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு. என் தங்கச்சிக்கும் புருஷனுக்கும் என் பையன் மேலேயும் கோவம் வந்துட்டு நான் என் பிள்ளைய கட்டி தர மாட்டேன், நீ யாரனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, என் பிள்ளைய நான் உனக்கு கல்யாணமே பண்ணி தர மாட்டேன்ட்டு ஒரு நாளைக்கு அவன் நின்னுட்டா. இப்பதான் பிள்ளைங்க 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. இதுக்கு மேல நம்ம வேற பொண்ணு பையனையும் தேடி என்ன பண்றதுக்கு? அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா சொல்லு? ஆமாண்ணே, மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணாதான் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாதுண்ணே. அதுதான் நானும் சொன்னேன். அவனுக்கும் அவளை பிடிச்சிருச்சு, நந்தினிக்கும் ஆதியை பிடிச்சிட்டு. இதுக்கு மேல நம்ம வெளியே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அப்படி இப்படின்ட்டு ஒரு அளவுக்கு சொல்லி எடுத்து என் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்தாலா மாறினா நீ எங்கேஜ்மெண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பேசிட்டு இருக்கோம். பாரு மணி, நீ கேட்டதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவ படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளை தான். ஆனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல கட்டி கொடுத்தா அவளுக்கு அவ்வளோத்துக்கும் பாரம் கம்மியாகும்ல. ராணியும் நல்லா கஷ்டப்பட்டு தான் 2 பிள்ளைங்களையும் வளர்க்கா. படிக்க வைக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அவளுக்கு. ஆனாலும் படிப்பு முக்கியம்னு பிள்ளைங்க 2 பேரையும் நல்லா படிக்க வைக்கா. அண்ணே, இங்கே கவலையே படாதீங்க, அவ படிப்புல இருந்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கினேன். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும். மணி, என்னால முடியாதுதா, நானும் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. சிந்து வீட்டுக்காரவியலும் சொல்லியாச்சு, ராணிகிட்டையும் சொல்லியாச்சு, செல்விகிட்டையும் சொல்லியாச்சு. நான் சொன்னேன் ராணிகிட்ட, நான் 2 பிள்ளைங்க படிப்பையும் நான் பார்த்துக்கிட்டே படிப்புக்கு என்னென்ன செலவு என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. செல்விகிட்ட எங்க சிந்துக்கு வீட்டுக்காரவே சொன்னாவ, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு எதனால நான் பார்த்துக்கிட்டே அப்படின்ட்டு. அவங்க 2 பேருக்கும் பரவாயில்ல, ஆனா அவங்க வீட்டுக்காரவே ஒத்துக்கணும்ல. அவங்களும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்காங்க. அதனால நீ இப்படி சொன்னாலும் அவங்க ஒத்துக்க போறது கிடையாது. படிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு, நாங்க படிக்க வச்சு அனுப்புவோம் அப்படின்னு தான் அவ சொல்லுவா. இருந்தாலும் நீங்க பேசி பாருங்க, சத்யாவோட படிப்பு விஷயம் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். படிப்புலாம் முடிஞ்சு வேலைக்கு போன அப்புறமா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பா நான் பேசி வைக்க மணி. எங்க வீட்டு பிள்ளையோ உங்க வீட்டுக்கு அனுப்புறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் பேசிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லுங்க. சரிண்ணே, கண்டிப்பா. இப்போதைக்கு எனக்கு எந்த முடிவும் சொல்ல முடியாது. பெற்றவங்க சம்மதமும் கட்டிக்க போற பிள்ளை சம்மதமும் இருக்கணும். அப்பதான் நான் இதுக்கு ஒத்துக்கிடுவேன். பெரியவன் கல்யாணம் முடியட்டும், நான் பேசுங்க. எல்லாரும் இங்க தானே இருப்பாங்க. சரிண்ணே, இங்க பேசுங்க. சிவகாமிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போதைக்கு நான் அவகிட்ட சொல்ல போறது கிடையாது. ஏன்னா கல்யாணமே நிச்சயமாவில்ல. அதுக்கு முன்னாடி நேத்து நகை கடைக்கு போயிட்டு வந்தாவல்ல, போய் இந்த பிள்ளைக்கு நகை எடுத்துட்டு வந்திருக்கா. யாருக்கு? சத்யாக்கா? ஆமா, அவ ஏதோ நெக்லஸ் போட்டு பார்த்தாலும் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் டக்குன்னு அதை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னைக்கு நாள் அவன் என் வீட்டு மருமகதான், அப்ப நான் போட்டு விடுவேன் அப்படிங்கா. கிமா சிவகாமி ரொம்ப ஃபாஸ்டாலாம் இருக்கா. ஆமாண்ணே, எடுத்ததுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சரின்னு சம்மந்தம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு நாள் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். சரி விடு, வாங்கினது இருக்கட்டும், அவளே வச்சுக்கிடுவா. அப்புறமா பேசி எடுத்து சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் போட்டு விடுங்க. சரிண்ணே. சரி, எனக்கு நல்லா உறக்கம் வந்துட்டு நான் போய் படுத்துக்கிட்டேன். எந்த வேலையும் இல்லைல்ல? இல்லண்ணே, எல்லா டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. சமையலுக்கு ஆளு சொல்லியாச்சு. இன்னும் பையன் மட்டும் வரலாம், பெரியவன். அவன் இன்னும் வெளியவா இருக்கான். அவன் தானே கல்யாணம் மாப்ள. ஆமா, அவன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பையல் கூட சின்ன சின்ன வேலை மண்டபத்துல அங்க இங்கேன்னு போயிட்டு தெரியான். நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்னா நம்ம போயிட்டு வந்திருக்கலாம். நீங்களும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களானே, போய் படுத்துக்கிடுங்க. காலையில 9 மணிக்கு மண்டபத்துக்கு போகணும். வண்டி வந்துடும். நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கு. மத்தபடி இங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் வண்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படியா? சரி சரி, அப்ப நம்ம கார்லயே போயிடுவோம். சரிண்ணே, நீங்க போய் படுத்துக்கிடுங்க. நானும் படுக்க தான் போறேன். அவன் வரும்போது ஃபோன் பண்ணுவான். அப்பா கதவை திறந்து விட்டா போதும். சரி சரி. அப்போ இப்போ என்ன பண்ணதுக்கு? அப்பா ஒரு பக்கம் என்கேஜ்மெண்ட்டுக்கு வர சொல்றாங்க. நான் வீட்லயே இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகாம இருந்தா அம்மா அப்பா கிட்ட தானே எல்லாரும் கேட்பாங்க. மாதிரி அவங்கிட்டே எல்லாரும் போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. வேற என்ன செய்ய முடியும்? நானும் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணுமா வேண்டாமா? ச்சே, எந்த நேரத்துல எனக்கு வெளியே போய் இருந்து பேசணும்னு தோணிச்சோ. ஆனா அவனும் பாவம் தானே, எனக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் அவன் கூட இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதை தானே நான் பண்ணேன். என்ன இப்படியே ஆயிடுச்சு? வீடு பூரா ஆட்கள் இருக்காங்க. இப்ப நான் வெளியே போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டுட்டு வருவாங்க. இப்போ என்ன பண்றதுக்கு? விக்ரம் இப்ப தூங்கியிருப்பானா? பேசாம அவன்கிட்ட போய் என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வருவோமா? மனசே சரியில்லை. இவ்வளவு நாள் ரூமுக்குள்ளே இருந்தப்ப தெரியல. ஒரு வாட்டி வெளியே போய் அவன் கூட பேசிட்டு வந்ததும் இப்ப இந்த ரூம்ல இருக்கவே தோண மாட்டேங்குது. மனசு பூரா ரூமை விட்டு வெளியே போன்ற மாதிரி தான் இருக்கு. நைட் ஆனால் பிளாக் காஃபி குடிப்பான். பண்ணி வச்சாச்சு. இப்போ போன கதவை திறப்பானா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவன் வெளியே வந்த விஷயம் நமக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கலாம். வேற என்ன செய்யுதுக்கு? நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வருவானா ஒண்ணுமே தெரியல. இவன் வேற வெளியே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு வேற போயிருக்கான். இப்போ நாளைக்கு வரலன்னா இவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நினைச்சாலே கை காலெல்லாம் பதட்டமா இருக்கு. நாளைக்கு வரக்கூடிய 50 பேரும் இவனை பத்தி தான் கேட்பாவ. இவன் மட்டும் இல்லைன்னா இவங்களுக்குலாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சரி, ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா நம்பவா செய்வாங்க? நம்பவும் மாட்டாவ. வரப்போற எல்லாருக்கிட்டையும் நம்ம நாளைக்கு இதை தான் சொல்லிட்டு தெரியணும். சின்னவன் எங்கேன்னு கேட்கும்போது என்ன பண்ண முடியும்? வெளியூருக்கு போயிருக்கான்னு சொல்லி வச்சிருந்தோம். இப்ப 50 பேருக்கு தெரிஞ்சு போச்சு அவன் இங்கதான் இருக்கான்னு. இன்னும் வரலன்னா இப்ப என்ன பண்ணதுக்கு? எனக்கு நினைக்க நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்கு. சிவகாமி, வாங்கங்க. சிவகாமி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டா. ஆமா, வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கான டெக்கரேஷனையும் முடிச்சிட்டோம். இன்னும் மண்டபத்துலேயும் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. விக்ரம் அங்கே தான் போயிருக்கான். பூவும் எல்லாரும் கட்டி முடிச்சிட்டோங்க. சரி எல்லாரும் ரொம்ப நேரமா இருக்காங்களேன்னு ஒரு டீ போடலான்னு வந்தேன். இவன் விவேக்கு டெய்லி ராத்திரி பிளாக் காஃபி குடிப்பாங்களா, அவனுக்கு காஃபி போட்டு வச்சுட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு நிற்கேன். என்னாச்சுமா, இன்னும் அதே தான் நினச்சிட்டே இருக்கியா? வேற என்னங்க பண்ணதுக்கு, எல்லாருக்கும் தெரியும் அவன் இப்ப நம்ம வீட்ல தான் இருக்கான் அப்படின்ட்டு. அப்ப கேட்க மாட்டாங்களா, வீட்லயே இருக்கக்கூடிய பையனை வீட்ல இல்லைன்னு எதுக்கு சொன்னீங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டாளுங்க யாரும் கேட்கல. சரி அவங்க என்ன நினைச்சாங்களோ கேட்கல. இனி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் அவனை தானே கேட்பாவ. அப்ப அவன் இங்க இல்ல வெளியூர் போயிருக்கான்னு சொன்னா இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன பத்தி கேட்க மாட்டாங்களா? என்ன பிரச்சனை, அவன் வீட்ல தானே இருக்கா, ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்ட்டு. அதை பத்தி நினைச்சாலே எனக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். உன்கிட்ட யார் கேட்டாலும் அவன் இப்ப வந்துருவான், ஒரு வேலை விஷயம் ஒரு மீட்டிங்ல இருக்கான், இப்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நின்னுரு. அப்புறமா யாரும் திருப்பி வந்து கேட்க மாட்டாவல்ல. எல்லாரும் ஒரு வாட்டி தான் கேட்பாங்க. ரெண்டாவது வாட்டி எங்க உங்க பையன் இன்னும் வரவே இல்லையான்னு கேட்கவும் மாட்டாவ. வந்தவங்க ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம பாத்துக்கிடலாம், நீ பேசாம இரு. எதுக்குங்க அவன் இப்ப ரூமை விட்டு வெளியே வந்தான்? இவ்வளவு நாள் ஏன்டா ரூமை விட்டு வெளியே வரலன்னு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவன் வீட்டுல தான் இருக்கான்னு. நம்ம பாட்டுக்கு அவனுக்கு பொண்ணு கேட்டுட்டு இருக்கோம். இந்நேரத்துல இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? நம்ம எதுக்கு போய் சொன்னோம் என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க சிவகாமி? போய் பாடு போ. இந்த காஃபி தானே நான் அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டேன். எங்க சத்யா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? இன்னும் தூங்கலையா? இல்ல ரூம்ல தண்ணி காலி ஆயிட்டு. நான் நைட்டு தூங்கும்போது பக்கத்துல தண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நான் நைட்டு எந்திரிக்கும்போது தண்ணி குடிப்பேனா, அதனாலதான் பாட்டில்ல தண்ணி காலி ஆயிட்டு. அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி வேணுமா, நார்மல் தண்ணி வேணுமா? நானே எடுத்துக்கிட்டேன் மாமா. சரி மக்களே எடுத்துக்க. இப்போ எதுக்கு காஃபி போட்டு வச்சிருக்கீங்க? அது என் பையனுக்கு மக்களே, சின்னவனுக்கு. எது உங்க பையனா? ஆமாமா, ஊருக்கு போயிருந்தாம்ல, வந்துட்டான். ஓ, அந்த பையனுக்காண்டிதான் என்ன பொண்ணு கேட்க வந்தாங்களா? இன்னைக்கு போய் கட் அண்ட் ரைட்டா பேசிட வேண்டியதான். பேசாம இந்த காஃபியை நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லுவோம். என்னம்மா சத்தியா யோசிச்சுட்டு இருக்க? எடுத்துட்டு போமா, தண்ணி இங்கதான் பாட்டில் நான் அதில் வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்க. அத்தை நான் வேணா இந்த காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்கவா? என்ன? இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும், நானே எடுத்துட்டு போய் கொடுக்கேன். பரவாயில்ல அத்தை, எந்த ரூம்னு சொல்லுங்க. உங்களுக்கும் வேலை இருக்கும்ல, வீட்டுல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பூ கட்டிட்டு இருக்காங்க. நீங்க போய் வேலை பாருங்க, நான் இதை போகும்போது அப்படியே கொடுத்துட்டு போறேன். நீங்க என்னங்க பண்ணதுக்கு? சிவகாமி அவளே கேட்கலாம், கொடுத்து விடு. வேண்டாங்க, தேவையில்லாம எதுக்கு? கொடுத்து விடு, எல்லாரும் பின்னாடி தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரி மக்களே, அப்ப இந்த காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துரு. அந்த ஸ்டெப் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு தந்துட்டே, அந்த ரூம் தான். எது அந்த ரூமா? அப்ப அந்த ரூம்ல இவங்க தான் இருந்தாங்களா? ஊருக்கு போயிருக்காங்கன்னு அப்புறம் எதுக்கு சொல்லணும்? அன்னைக்கே அனுப்பி விடும்போது அந்த ரூம்ல அப்ப அவங்க தான் இருந்திருக்கணும். நமக்கு எதுக்கு, நாம எடுத்துட்டு போய் கொடுப்போம். சரி மாமா, நான் எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை விட்டுற மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து நம்மள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குலாம் பாத்துட்டு இருக்காங்க. நான் வந்ததே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு தான். இதுல வேற அந்த ஆன்ட்டி மருமகளே பின்னாடியே வருது. இதுக்கு மேல என்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதான். பேசாம இந்த பையன்கிட்டே சொல்லிடணும் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. சரி, இப்ப கதவை தட்டுவோமா இல்ல அப்படியே திறந்துட்டுக்குள்ள போயிருவோமா? அன்னைக்கு வந்து 10 நிமிஷமா நின்று தட்டணும், எவனும் வெளியே வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கும் தட்டுவோம், தேவை நம்மளோடதுல. என்ன கதவை தட்டாமே திறந்துட்டாங்க? அஞ்சலி